ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். ஈஸ்டர் இருக்கவங்க மட்டும் பாருங்கள், இல்லாதவங்களும் அப்படியே ஓகே ஃபைன். ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டேட்டா பார்த்தேன். எதுக்கெலாம் டேட்டா பார்க்க வேண்டியது பார்த்தீங்களா? எரிச்ச மயிராக இருக்கிறா அப்படின்ற மாதிரி. ரேப் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்க விஷயம் வந்துட்டு, அந்த அசம்பிளியில் பேசினாங்க பார்த்தீங்களா, ரேப் இஸ் இன்னெவிட்டபிள், தடுக்கவே முடியாதம்மா, சந்தோஷமாக படுத்து என்ஜாய் பண்ணிக்க சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் த்ரோ பண்ணணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கிறப்போ இப்படிலாம் நடக்குது, இதுக்கு யாருமே இது பண்ண மாட்டாங்க, ரேப் இஸ் இன்னெவிட்டபிள், சந்தோஷமாக போய் படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் இங்கேருந்து ஆதங்கத்தில் வந்து ஒரு வார்த்தையை விடுறப்போ, ஒரு பொலிட்டீஷியனை அவன் முன்னாடி நின்று நோ அப்படி கிடையாது, நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் எல்லா ஸ்டோன்ஸும் எடுத்து இந்த ப்ராப்பரான ஒரு சொசைட்டி உருவாக்கி காமிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பொலிட்டீஷியனுக்கு அழகு. ஆனால் யாரை தேர்ந்தெடுத்து உட்காந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே ஃபைன். ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்த்துருக்கப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரேப் கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது. அண்ட் தென் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரௌண்ட் 30,000 கிட்ட வந்து ரேப் கேசஸ் வந்து பெர் இயருக்கு ஃபைல் ஆகுதாம்மா, விச் இஸ் ஷாக்கிங் ரைட். நீங்கள் இங்கே வந்து 1 or 2 கேசஸ் பேசலாம், ஜஸ்டிஸ் ஃபார் ஹர், ஜஸ்டிஸ் ஃபார் தட் ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் மென்ஷன் பண்ணி பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் 30,000 பேர் ஒரு வருஷத்துக்கு வந்து ரேப் கேசஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க, ஃபைல் ஆகுது. இது எதுவுமே பெருசாக எக்ஸ்போஸ் ஆக போகிறது கிடையாது. எதுவுமே வந்து யார் எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் போட்டுகிட்டே இருக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா லிட்டரலி எனக்கு தெரிஞ்ச 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எல்லோரும் ஒரு வீடியோ போடணும், ஜஸ்டிஸ் ஃபார் இந்த பெண், ஜஸ்டிஸ் ஃபார் இந்த பெண், ஜஸ்டிஸ் ஃபார் இந்த பெண். சம்டைம்ஸ் ஆண்களுக்கும் நடக்குது, ஜஸ்டிஸ் ஃபார் இந்த ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ரேப் கேசஸில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிறது பேஸ் பண்ணி அந்த டேட்டா படி பார்த்தோன்னா அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல், விச் இஸ் ஹியூஜ் ரைட். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வருவோம். விஜய் அண்ணா வந்துட்டு சொல்லிட்டாருப்பா, இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரேப் கேசஸ் இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஐடிவிங்கிலேருந்து எல்லாருமே இப்போ எல்லாம் இறங்கி வந்து இது பண்ணுறீங்க. ஜஸ்ட் பிரதர், நானுமே உங்கள் ஃபேன் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஒரு ட்வீட்டோ ஒரு 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 லெட்டர் பேடில் இருக்கிற ஒரு கண்டென்ட்ஸோ வந்துட்டு நெவர் கிவ்ஸ் அ இம்பேக்ட். யூ நீட் டு ஸ்பீக் அபவுட் இட், யூ நீட் டு எக்ஸ்போஸ் இட், நீட் டு பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, அப்படி பிஹைண்ட் த சீன்ஸ்லேருந்து பாலிடிக்ஸ் பண்ணி எனக்கு அது செட் ஆகலை ப்ரோ. எங்கள் அண்ணன் கொண்டா எங்கள் அண்ணன் அடிப்போன்ற மாதிரி தான் ஒரு மைண்டு, அவ்வளோதான். நத்திங் அஃபண்டபிள். ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். சீரியஸாக சொல்லணும்னா, விஜய் வந்துட்டு ஒரு லெட்டர் பேடில் வந்து இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னோட ஆதங்கத்தையும் கோவத்தையும் வந்து தெரிவிச்சிருக்க போட்டிருக்கிறாரு. அது எல்லா மீடியாவும் நியூஸ் சேனல்ஸும் வந்து கவர் பண்ணிவிட்டு விஜய் கொடுத்துருக்க முக்கியமான ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. பட் இஃப் யூ ஆர் இன் அ பவர்ஃபுல் பொசிஷன், யூ நீட் டு பி அட்ரஸ் எவ்ரி திங் இன் த வாய்ஸ், யூ நீட் டு ரைஸ் யுவர் வாய்ஸ். ஓகே, பிஹைண்ட் தி சீன்ஸில் உட்காந்துட்டு நான் லெட்டர் பேடில் எழுதுறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. எங்கள் அண்ணன் கொண்டா எங்கள் அண்ணன் அடிப்போம், அந்த மைண்டில் தான் நான் இப்போ சீரியஸாக பேசுகிறேன். நீங்கள் வந்து தப்பு பண்ணால் அதை நான் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இங்கே இதை உட்காந்து இப்போ பெருசாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து நத்திங் யூஸ்ஃபுல்னா ஐ கேன் ஃபீல். ஓகே ஃபைன். இப்போ ஜஸ்ட் ஃபார் அ கிளாரிஃபிகேஷன் இன்னொரு டேட்டா சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ரேப் கேசஸ் கவுண்ட், இப்போ அதை டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் இந்த பொண்ணு, ஜஸ்டிஸ் ஃபார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்ம தளபதி இருக்கார் பார்த்தீங்களா, சாரி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ட்வீட்டில் போட்டிருக்கிறாரு, லெட்டர் பேரில் கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ கேசஸ் இருக்குது. சாரி, டிவிகே தலைவர் வந்துட்டு ஒரு லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்களுக்கான அநீதி ஏற்பட்டிருக்கு, சென்னையில் ரேப் கேஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சினாரியோலாம் போட்டு லெட்டர் பேட் கொடுத்துருக்காரு. பட் அவன் ஷாக்கிங் ரிசல்ட் என்னென்னா, அரௌண்ட் 3,500 கேசஸ் வரைக்கும் ரேப் கேசஸ் வந்து தமிழ்நாட்டில் ஃபைல் ஆகுது. சாரி, தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 3,500 ரேப் கேசஸ் வந்துட்டு ஃபைல் ஆகுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டுகிட்டே இருக்கும். அப்போ கூட பத்தாது நமக்கு, புரியுதுங்களா? கவுண்ட் யூ கேன் இமேஜின், 365 நாள் தான் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 30 ஹேஷ்டேக் போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சீரியஸ்லி பிரதர், தமிழ்நாட்டில் 3,500 ரேப் கேசஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்குது. கவுண்ட் எவ்வளோ? 3,500 ரேப் கேசஸ் தமிழ்நாட்டில் நடக்குது பெர் இயருக்கு. அப்படி பார்க்குறப்போ 365 நாள்
ஒரு நாளைக்கு ஒருத்தங்களுக்கு ஹேஷ்டேக் வாங்கி போராட்டம் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிச்சு கொடுத்தாலே வந்து நியாயம் வாங்கி கொடுத்தாலே வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்குது சொசைட்டி. இங்கே நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. சேட் பார்ட் இஸ் இது எந்த விதத்தில் இது பண்ணுறதுன்னு தெரியல. ரேப் இன்சிடெண்ட்டில் வந்து சட்டங்களை கடுமையாக்கணும், அந்த ஊரில் இந்த தண்டனை இல்லையா, இந்த ஊரில் இந்த தண்டனை இல்லையா அப்படின்றது பேசாமல், அந்த ஊர்லேயும் ரேப் கேசஸ் நடக்க தான் செய்யுது, இந்த ஊர்லேயும் ரேப் கேசஸ் நடக்க தான் செய்யுது. அந்த ஊரில் ரேட் கம்மியாக இருக்குது. ஏன்? செல்ஃப் டிசிப்ளின், தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வேணும். புரிஞ்சிச்சுங்களா? இந்த சொல்யூஷன் வந்துட்டு இங்கே உட்காந்து ட்வீட் போகிறதோ, ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போகிறதோ வந்துட்டு ஒன்றுமே ஆகாது. ரேப்க்கான ஒரே சொல்யூஷன் வந்துட்டு ஜஸ்ட் டோன்ட் கோ ஃபார் த ஹேஷ்டாக்ஸ், பி த சேஞ்ச். நீ ஒரு ப்ராப்பரான ஒரு ஜோனில் இரு. இன்னொரு இது நான் பார்த்துருந்தேன், இஃப் ஐம் நாட் ராங், ஒடிசான்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட்லி வந்து டொபாக்கோவை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இஃப் ஐம் நாட் ராங், வெயிட் லெட் மீ செக் இட், ஆல்ஸ் மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. 1 minute. யா, ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ வந்துட்டு கம்ப்ளீட்லி பேன் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரிங்லேருந்து, சேல்ஸ்லேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்லி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரேப் கேசஸ் இன்சிடென்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உட்காந்துட்டு ஹேஷ்டாக்ஸ், ட்வீட் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இறங்கி ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக எப்படி இருக்கணுன்ற கிளாஸஸ் எடுங்க. ஒவ்வொரு ஜென்யூனான டீச்சர்ஸ் எல்லாருமே இது ஒரு ஸ்டெப்பாக எடுத்து இது பண்ணுங்க. நான் ரொம்ப டெப்த்தாக நான் போய் இது பண்ண விரும்பல, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ். கிளாஸஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கை வந்துட்டு எடுக்கிறப்போ எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க, அதை விடுங்க. ஆன்லைனில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் எடுக்கிறப்போ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் இருக்கும். ப்ராக்டிக்கல், வேர் இஸ் த ப்ராக்டிக்கல், ஹவ் ஐ கேன் சி ப்ராக்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார்கிட்ட? டீச்சர்கிட்டே கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு பையன் போய் கேட்டுட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஹிஸ் மைண்ட் செட் வாஸ். அன்றைக்கி ஒரு ஒரு டீச்சர் போட்டிருக்கிறாங்க, ஆன்லைனில் நீட் கோச்சிங் எடுக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி கமெண்டில் வந்து ப்ராக்டிக்கல்னு கேட்குறீங்க. அது வந்து ஃப்ளவர்ஸ்க்கான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சாப்டர். அதுக்கு கீழே வந்துட்டு ப்ராக்டிக்கல் மேம்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது? அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தாலே எப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுவீங்க, எப்படி ஃபுல்லாக காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பேசுகிறீங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தை அந்த ஸ்டாஃப் தெரிவிச்சிருக்காங்க. அந்த டீச்சர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறீங்க? ஜஸ்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரேப் கேஸ் இன்சிடென்ட்ஸ் இன் மை ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், ரேப் கேஸ் இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு பியூர் அவேர்னஸ் ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க, அந்த மாதிரி சட்டத்துக்கு. இங்கே இருக்க பாதி பேருக்கு பீரியட்ஸ்னால என்னன்னு தெரியாது. பீரியட்ஸ்ன்னு ஏதோ கெட்ட வார்த்தைன்ற மாதிரி பார்க்குறானுங்க. புரிஞ்சுங்களா? ஏதோ பீரியட்ஸ்ன்றது வந்துட்டு கொலக்கொத்த ஒரு மாதிரி கேவலமான விஷயம். பொண்ணுங்களையுமே அதை சொல்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுற அளவுக்கான ஒரு வார்த்தையாக அது வந்து இருக்குது. பீரியட்ஸ்னால் என்ன, அது எப்படி வருது, எவ்வளோ பெயின்ஃபுல்லான இருக்கும், அது என்ன ப்ராசஸ், அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்குறப்ப தான் இன்னொரு பேருக்கு தெரியும், ஓ இவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்களா, அதனால தான் அவங்களுக்கு இப்படி இருக்குதா அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். தென் செக்ஷுவல் கிளாஸஸில் வந்துட்டு இது எவ்வளோ நார்மல், இதை பற்றி நீ எவ்வளோ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா கொண்டு வாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அண்ட் பின்னாடி இன்னொரு கமெண்ட்டில் வந்துட்டு சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொண்டு வந்துடாதீங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட் நீட் டு தம்பி, நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ப்பா, புரிஞ்சுக்கோப்பா. அதை பற்றி தெரிஞ்சாதான் இது எவ்வளோ கரெக்டு தப்புன்றது தெரிய வரும். ஒரு விஷயத்தை நீ மறைச்சு வச்சனா அதை வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவன் போயிடுவான். அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. தட்ஸ் த மெயின் கன்சர்ன் ஹியர். இந்த ரேப் கேஸ் இன்சிடென்ட் இப்படி நடந்துருச்சு, இப்படி ஏமாற்றிட்டாங்க இப்படின்றதுக்கு பேசுகிறதுக்கு நான் கிடையாது. அதுக்கு வேறு ஏதோ சேனல்ஸ் இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கோங்க. வேறு ஏதோ இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன், புரிஞ்சுதா? ஃபக்கிங் இரிட்டேட் ஆகுதுங்க. எவ்வளோதான் நான் கூறுறது. நத்திங் டு டூ, சிம்பிள், as simple as that. Okay guys, I hope you எப்பயும் போல என்ஜாய் திஸ் வீடியோன்னு சொல்லியிருக்க போகிறேன். Hope you guys learn something from this video. It's a correct point.
இப்போ கூட வந்துட்டு எவனோ வந்துட்டு நீ யாருப்பா இப்படி 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 காட்டிட்டு உட்காந்துருக்கு அப்படின்லாம் வந்து கேட்டேன்னா விளக்க மாதிரி அடிப்பேன். நான் எப்பயும் போல் எப்படி வீட்டில் இருக்கணும் அந்த காஸ்டியூமில் தான் நான் இது பண்ணுவேன். இன்றைக்கி இது பிடிச்சிருந்துச்சி இந்த கலரில் சொக்கா போட்டு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், லவ் யூ, டடா. எனக்குலாம் இப்போலாம் வந்துட்டு ரேப் அப்படின்றது வந்துட்டு ச்சே அப்படின்னு எமோஷனலாக பேசுகிறதுக்கு நான் வரமாட்டேங்குதுடா. ஏன்னா நீங்களாம் புரிஞ்சுக்கோங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி இருக்கா கன்றாவியே. சே, நீங்களாம் ஒரு மனசு ஜென்மம் தானா. ஓகே கைஸ், டடா. நான் வீடியோ முடிச்சுட்டு